ஹே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி என்னோடய கடைசி நாள் குவைத்தில். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் ஃப்ளைட் ஏறி இந்தியா போக போகிறேன். ஸோ பேக்கிங்லாம் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. ஸோ ரெடியாக இருக்குது பேக்ஸ்லாம். இப்போது கிளம்ப வேண்டியதான். ஃப்ரெண்டு வெளியே வெயிட் பண்ணுறான். ஸோ போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம் இந்தியாவில் எல்லோரையும். வாங்க போவோம். போமா? யா. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லையா? யா, வேற ஒன்றும் இல்லை. அப்படியே கற்றுங்க வந்துச்சு. ரைட்டா? ஓகே. अरे मैं इधर नहीं है, टिकाली में नहीं है. ओपन करो. கரெக்டாக எடுக்கணும், பாதியெல்லாம் எடுக்கக்கூடாது. अच्छा पीछे मत डालो. क्यों? सामने इसको पीछे छोड़ो. हाय गाइस. चलो मतलब போய்ட்டு வரோம். இன்ஷால்லா போய்ட்டு வாங்க, நல்லபடியா போயிட்டு சார் மெசேஜ் போடுங்க. ஓகே, நல்லபடியா போயிட்டு पुड़िया. ஓகே பாய். பாய் பாய். ரைட் போகிறேன். है ना और किसी की कॉलोनी. ஸோ போவோம் ஏர்போர்ட்டுக்கு. சரியா, டைம் ஆகிடுச்சு. பாய் பாய். मेरा मैसेज एकदम 44 पे पड़ा हुआ है. देखो ஏர்போர்ட் போகிறதுக்கு எப்படியும் ஒரு 25 to 30 minutes ஆகும். டிராஃபிக் இருந்தால் கொஞ்சம் அதிகமாகவே ஆகும். இதுதான் ஏர்போர்ட்டோட என்ட்ரன்ஸ். ஸோ ஸ்ட்ரைட்டாக போயிட்டு பார்க் பண்ணிவிட்டு லக்கேஜ் எடுத்துகிட்டு உள்ளே போகலாம். ஃபுல்லாக இப்போ தாங்க போர்டிங் பாஸ்லாம் வாங்கி இமிக்ரேஷன்லாம் முடிஞ்சு வந்து உட்காந்துருக்கேன். பிஃபோர் 6 months இந்தியா வந்திருப்பேன். பட் சில பல காரணத்தால் என்னால் வர முடியல. ஏர்போர்ட்டில் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டேன். ஸோ இந்த வாட்டி எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ அது வரைக்கும் சந்தோஷம். வீட்டுக்காக ஃப்ரெண்ட்ஸ்க்காக எதுவுமே வாங்கலை. எல்லோரும் ஃபாரின்லேருந்து இந்தியா போகும்போது நிறைய திங்ஸ் வாங்கிட்டு போவாங்க. பட் இந்த வாட்டி நான் எதுவுமே வாங்கலை. ஏன்னா எனக்கு சின்ன டவுட், 6 months பேக் எனக்கு என்ன ஆச்சோ சேம் நடக்குமோன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பயம். ஸோ அதனாலே எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல. எப்படியோ வந்துட்டேன், எல்லாம் முடிஞ்சு இன்னும் 1 hourல பறக்க போகிறேன் ஒயா துபாய். ஃபர்ஸ்ட் டைம் துபாய் க்ராஸ் பண்ணி போக போகிறோம் எமிரேட்ஸில். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த டியூட்டி ஃப்ரீ எனக்கு முன்னாடி இருக்குது. ஸோ அதுலேருந்து கொஞ்சமாக ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போகலாம். பேலன்ஸ் முடிஞ்சால் துபாயில் பர்ச்சேஸ் பண்ணலாம். சரியா? அண்டு நான் குவைத்தோட ஏர்போர்ட்லாம் கொஞ்சம் வீடியோவில் காட்டுறேன், வாங்க. நம்மளோட கேட் நம்பர் வந்து 26. நான் கொஞ்சம் சாமானை வாங்கியிருக்கேன், கொஞ்சம் சாக்லேட்ஸ் வாங்கியிருக்கேன். மீதி துபாயில் பார்ப்போம். சரியா?
ஸோ 26 பார்ப்போம். 26 கேட்டு வந்துச்சு. ஸோ நான் போகிறது யாருக்குமே தெரியாது, ஈவன் என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே தெரியாது. எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ். அங்கே போனதுக்கப்புறம் அவங்க ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ஒரு வீடியோவாக செஞ்சு நான் போடுறேன். சரியா? வாங்க ஃப்ளைட் ஏற போவோமா? Hello. Sorry? Welcome aboard and please press right. Yeah, what about நம்ம சீட்டோட நம்பர் வந்து 30A. லாஸ்ட்டில் இருக்கு போல். ஆனால் எமிரேட்ஸ் தான். வேறு லெவல் ஃப்ளைட்டில் சீட்லாம் பாருங்கள், வேறு மாதிரி. ஆக்சுவலாக இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் எமிரேட்ஸில் ட்ராவல் பண்ணுறது. ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்து துபாய் டு சென்னை. துபாய் ஏர்போர்ட்டில் ஜஸ்ட் 1 hour ஸ்டே ஓவர். அங்கே போய்ட்டு காட்டுறேன் துபாய் ஏர்போர்ட். ஈவன் ஃபர்ஸ்ட் டைம் துபாயாக ட்ராவல் பண்ண போகிறேன். ஆரம்பிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 15 minutes எடுத்துருவானோ. We've got 11 cabin crew looking after you today, headed up by the purser Abdul and supported by cabin supervisors Maxim and Isat. Ladies and gentlemen, I'll give you another quick PEAE just before we begin our descent into Dubai. ஆக்சுவலாக ஒரு மெயினான விஷயம் என்னென்னா, துபாயில் போய் இறங்கும்போது இல்லை துபாயை விட்டு பறக்கும் போதோ புர்ஜ் கலிஃபா தெரியுமா இல்லையான்னு தெரில. பிகாஸ் இது நைட் நேரம். ஸோ கொஞ்சம் டவுட்டு தான். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எப்படியாச்சும் அந்த புர்ஜ் கலிஃபாவை வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். சரியா? பாய் குவைத். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். இந்த 5 வருஷம் என்னால் மறக்கவே முடியாது. நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஜாப், நல்ல சேலரி, எதுவுமே மறக்க முடியாது. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். குட் பை.
10 நிமிஷம் ஆகல, அதுக்குள்ளே சாப்பாடு ஜூஸ் எல்லாமே வந்துச்சு. வேற மாதிரி சீரியஸாக இதெல்லாம் என்னன்னே தெரியாது. இது ஸ்வீட் ஓகே, இது ஜஸ்ட் பிரெட்டு மாதிரி. அண்ட் இது பொங்கல் வச்சு கொடுத்துருக்கான். ஏதோ ஐஸ்கிரீம் மாதிரின்னு சொல்கிறான், பட் தெரியாது, சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். அவ்வளோதான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் துபாயில் லேண்ட் ஆக போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் இன் துபாய். டே டைமாக இருந்திருந்தால் வீடியோ நல்லா வந்திருக்கும். நைட் டைம்ன்றதால ஜஸ்ட் லைட்டிங் மட்டும்தான் வருது. ஸோ நெக்ஸ்ட் டைம் எப்போச்சும் வர முடியுதான்னு பார்ப்போம். புர்ஜ் கலீஃபா இது வரைக்கும் பாருங்கள், பார்த்தாச்சு, பட் அவ்வளோ கிளியராக இல்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எப்படியோ வந்து ரீச் ஆகிடுச்சு துபாய். ஒன் ஹவர் வெயிட்டிங், அதுக்கப்புறம் சேம் எமிரேட்ஸ் ஃப்ளைட்டில் சென்னை. ஓகேவா, நாங்கள் பார்ப்போம். துபாய் ஏர்போர்ட் நானே பார்த்ததில்ல, ஃபஸ்ட் டைம் போகிறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். Thank you. இது தாங்க துபாய் ஏர்போர்ட்டு, பார்த்துக்கோங்க. இன்னும் உள்ளே போய் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரிங்களா, ஓகே ஓகே. நம்ம கனெக்ஷன் ஃப்ளைட்ன்றதால நம்ம ஏரியா செக் பண்ணிட்டு போகலாம். சென்னை 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 டோருக்கு பாருங்கள், சென்னை. நம்ம கேட் வந்து B9 கேட் ஓப்பன், சென்னை. ஓகே ரைட், போமா. இங்கே பெரிய ஒரு மார்க்கெட்டே இருக்குது. என்னடா வீட்டுக்கு எதுவுமே வாங்காமல் போகிறோன்னு பார்த்தேன், பட்டு துபாய் டியூட்டி ஃப்ரீயில் எவ்வளோ ஐட்டம் வாங்க முடியுமோ வாங்கிட்டேன். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக 2 பேக் ஃபுல்லாக வாங்கியிருக்கேன். ஏன்னா வீட்டுக்கு வாங்காமல் போனால் அவ்வளோதான். ஆனால் இந்த டியூட்டி ஃப்ரீலலாம் ஒவ்வொரு ரேட்டு. நான் இங்கே வாங்கிட்டேன், எனக்கு டைம் கிடைக்கல. ஸோ அதனால தான் சரி ஓகே இங்கே வந்து வாங்கிக்கலான்னு வந்துட்டேன்.
இப்போ ஏர்போர்ட்டே ஒரு மால் மாதிரி தான் இருக்குது. நம்ம பீனன் இந்த பக்கம் இருக்குது. எஸ், we reached to the Binan gate. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளும் பறந்துடலாம் டு சென்னை. நல்ல வேலை இந்த ட்ராலியை கொடுத்தான், இல்லைனா கிழிஞ்சிடும் இது தூக்கின்னு போகிறதுக்குள்ளே. சென்னைக்கு ஃப்ளைட் ஏறியாச்சு. ஏறின உடனே கையில் மெனு கார்டு கொடுத்துட்டாங்க, இதுதான் உங்கள் ஃபுட்டு அப்படின்னு. ஸோ சூப்பரில். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபுட்டும் வரும். அதை சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு போக வேண்டியது. தூங்கவே இல்லை. அப்படி இப்படின்னு ஃபுட்டு கைக்கு வந்துச்சு. பருப்பு சாம்பார், அப்புறம் சிக்கன் கறி, அப்புறம் ஸ்வீட், அப்படி இப்படின்னு ஆரஞ்சு ஜூஸு. ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு. அவ்வளோதான், சாப்பிட்டு முடிச்சிட்டோமா. பக்கத்தில் இருக்கவங்க இன்னும் சாப்பிட்டுருக்காங்க. அப்படியே சாப்பிட்டு ஒரு காஃபியும் போட்டாச்சு. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ் மாதிரி லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க, செம்மையாக இருக்குது பார்க்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா மும்பை பூனேவை க்ராஸ் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கோம் நம்ம. அவ்வளோதாங்க. நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஏர்போர்ட் மேலே தான் சுற்றிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லேண்ட் ஆன உடனே ஏர்போர்ட்டுக்கு வெளியே போகும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்கள், அதுக்கு சொல்லவே முடியாது அது எப்படின்னு. ஏர்போர்ட்டுக்குள்ளே போய்ட்டு அங்கேருந்து ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு லக்கேஜை கலெக்ட் பண்ணிப்போம், அதுக்கப்புறம் மொத்த சொல்கிறேன் நான் என்னன்னு. லக்கேஜ்லாம் எடுத்தாச்சு. இதுதான் நம்ம லக்கேஜ். இப்போது ஃப்ரெண்டு ஒருத்தன் வெளியே வெயிட் பண்ணணும் சரியா. அவனுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது வெளில. ஸோ நான் வரது யாருக்குமே தெரியாது, ஜஸ்ட் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் வரான், பார்சல் அனுப்புகிறேன், அவங்ககிட்டருந்து வாங்கி ஏர்போர்ட்லேருந்து கலெக்ட் பண்ணிக்கோன்னு சொல்லி வச்சுருக்கேன். இப்போ வாங்க அவனை சர்ப்ரைஸ் பண்ணுவேன் சரியா. 2 பேரை கூப்பிட்டேன், மேபி ஒருத்தன் தான் வந்தான் போல், பார்ப்போம். மற்றவங்களாம் சர்ப்ரைஸ் ரியாக்ஷன் வீடியோஸை நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோவில். இப்போ அவன் நம்மளை பார்த்தவொடனே என்ன தெரியுமா டைலாக் சொல்லுவான், எனக்கு தெரியும்டா நீ தான் வரேன்னு, அப்போவே சொன்னல அப்படின்னு சொல்லுவான் பாருங்களேன். ஏன்னா அவன் சொன்னான் எனக்கு ஏதோ நீ வர மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னான். பட் நான் அதை அப்படியே மழுப்பிட்டேன், நான் வரல, நான் வந்தால் சொல்லிட்டு தானே வரோம் அப்படின்னு. பட் ஃபர்ஸ்ட் டைம் நான் சொல்லாமல் வரேன், யாருக்கிட்டையுமே சொல்லலை. ஸோ பார்ப்போம் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும். எக்ஸிட்டு இப்போ பார்ப்போம், வெளியே போய்ட்டு என்னதான் ரியாக்ஷன் தரான்னு. எனக்கு வேறு சிரிப்பு அடக்கம் இல்லை. இங்கேயா ஐயோ வண்டி திருப்ப முடியல. எப்படா ஏர்போர்ட்டை விட்டு வெளியே போகணுன்னு இருக்கு எனக்கு. வெளியே போனால் தான் ஒரு சந்தோஷமே கிடைக்கும். இதோ நிற்கிறான் பாருங்க வெள்ளை சட்டை. வெள்ளை சட்டை ஒன்றை தாண்டா ரெடி சாக்கா வரலவலா. சர்ப்ரைஸ் மச்சான், சர்ப்ரைஸ் சரியா. சர்ப்ரைஸ் யாருக்கும் தெரியாம வந்துட்டு சர்ப்ரைஸ். ரைட் வா இது வச்சு எடுத்துனேன். இப்போ வந்து இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவனை தான் சர்ப்ரைஸ் பண்ண போகிறான். பார்ப்போம் அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு. இந்த பையன் அழுதுட்டான், பட் அந்த வீடியோ நான் எடுக்கலை. சரி ஓகே வேணாம் அப்படின்னு. இப்போ பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோ தெரியும். சொல்லி இப்போ சொல்லி வந்து எப்படி சொல்கிறது, சர்ப்ரைஸாக வரேன்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணி ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டான். அதுலேயும் வந்து இவன் நம்பர் அனுப்பிச்சது, சில வேலைகள்லாம் காலைல போனான். இத்தனைக்கும் காலைல 8:30க்கெலாம் வரேன்னு சொல்லிட்டு அது ஒரு ஏமாத்திட்டான். 8:30க்கு வந்து மார்னிங் 8:30க்கு வந்து உட்காந்துட்ருக்கேன்.
கேட்டால் என் ஃப்ரெண்டு வந்து காலைல மார்னிங் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டான். நைட்டு 8:30க்கு வரான், அப்போ வேணா வா. ஆக்சுவலாக மிஸ் பண்ணது நான் தான். அந்த பர்ச்சேசிங்கில் நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். இப்போது மெட்ரோவில் தான் இருக்கும். மெட்ரோவில் அப்படியே ஒரு ஏரியாவில் போயிட்டு, அங்கே குவைத்திலலாம் இந்த மாதிரி மெட்ரோ இல்லை. ஸோ ஆஃப்டர் 1.5 இயர்ஸ்க்கு அப்புறம் மெட்ரோவில் ஏறுறேன். பார்ப்போம், போயிட்டு அங்கே மீட் பண்ணி அவன் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போது சர்வேஷ்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவனையும் சேம் பார்சல் கலெக்ட் பண்ணிக்கணும்னு தான் சொல்லியிருக்கேன். பார்ப்போம். வந்துட்டான். ஏய் பாத்துடா பார்த்து சாக்க இதை பிடி எப்படி இருக்கா? சரி நான் ஏதோ நான் தான் சொன்னேன்ல வந்தேன். நான் இப்போ தான்டா வந்தேன். சாரி சிஸ்டர், உங்களை வர அவர் வந்துட்டாரு. நான் எட்டுறேன்னு சொன்னேன்ல. விடு அப்புறம் நான் அவுட்டிங்கா. குட் மார்னிங். காலைல இப்போது 6:30 ஆகுது. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி க்ரீனரிலாம் பார்த்து. இந்த டைமிங்கில் இன்னும் ப்ரஷ் கூட பண்ணல. போயிட்டு ஒரு டீ சாப்பிட்லான்னு இருக்கேன். ஸோ பாருங்க எவ்வளோ க்ரீன். ஆனால் குவைத்திலலாம் இந்த மாதிரி பார்க்கவே முடியாது சீரியஸாக. எனக்கு ஒரு சின்ன ஹாப்பினஸாக இருக்குது. ஃப்ரெண்டு வீட்டில் தான் தங்கியிருக்கேன், சூர்யா வீட்டில் தான் தங்கியிருக்கேன். ஸோ இப்போ இன்னும் 2 பேரை பார்க்கணும். பீட்டரை பார்க்கணும், ப்ளஸ் லலித்தை பார்க்கணும். லலித்தை பார்த்துட்டு நம்ம ஊருக்கு போகலாம், திருவண்ணாமலை. அங்கே போயிட்டு அப்பா அம்மாவை சர்ப்ரைஸ் பண்ணுறோம். நைட்டு ஃபுல்லாக அவ்வளோ தூங்கலை, ஏன்னா அப்பா அம்மாவை இன்னும் பார்க்கல. ஸோ பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு நிம்மதியே கிடைக்கும். பாருங்கள் நீங்களே எவ்வளோ ஒரு அமைதியான இடம். கிளம்பிட்டு சொல்கிறேன். எப்படி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு எப்படி ஆக்சுவலாக பீட்டரை பார்க்க தான் வந்தோம். அவன் வீட்டுக்கு போனால் வீட்டில் ஆள் இல்லை. ஸோ ஷாப்பில் இருப்பான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஷாப்லேயும் ஆள் இல்லை. சேம் கான்செப்ட் தான். அவனுக்கும் என் ஃப்ரெண்ட்கிட்ட பார்சல் கொடுத்துருக்கேன், கலெக்ட் பண்ணிக்கூடான்னு சொல்லியிருக்கேன். பட் அவன் இப்போதைக்கு இல்லை, வெயிட் பண்ண சொல்லியிருக்கான், வருவான். ஸோ அது வரைக்கும் போய் லலித்தை பார்த்துட்டு வரலாம் வாங்க. இருக்கான்டா அவன் இங்கே. ஒயிட் சைடு தானே? பார்த்தேன் பார்த்துட்டா. பார்த்தானா? அப்படியே திருப்பி இரு வரானா ஒரு நிமிஷம் என்ன அறியும். நீ போ. எங்க நிக்கிறீங்க? நீ என்னடா வந்து நின்னுகிற? உனக்காக தான் நான் வந்தேன். சில காரணத்தினால் அந்த வீடியோ ஃபுட்டேஜ் கவர் ஆகலை. வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. அவ்வளோதானே இருக்கு. இதை வேற ஒரு சர்ப்ரைஸ். வெயிட் பண்றது உனக்காக. ஆமா பல்சினா ஐடியாமா. ஏன் இவ்வளோ படுத்துட்டு இருக்கா? வீடியோ வர எடுத்துறான்டா. அதுதான் மெயினா ரியாக்ஷன் வீடியோ. அப்படியாடா? மச்சான் சூர்யா கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் போய் விட போகிறான். இப்போ என்ன, நான் எப்போவுமே ஃபாரின்லேருந்து வந்தால் கார் புக் பண்ணுவேன். பட் இந்த வீடியோ எடுக்கணுன்றதுக்காக தான் நான் கார் எதுவுமே புக் பண்ணல. ஸோ டைமிங் தெரியாதுல்ல. ஸோ அதனால தான் இப்போ பஸ்ஸில் போயிட்டுருக்கேன். அங்கேயும் போய் தம்பியை ஃபஸ்ட்டு சர்ப்ரைஸ் பண்ணுவோம். நம்ம ஊர் காற்று தான். சுவாசித்த உடனே ஒரு தனி ஃபீல் வருது காற்றுல.
நான் கடைசி சீட்டில் தான் லக்கேஜஸ்லாம் வச்சு உட்காந்துருக்கேன் கம்ஃபர்டபுளாக. இதுக்கு ஃபுல்லாகவே சேர்த்து ஆள் 75 ருபீஸ் வாங்கிட்டாரு. நம்ம ஊர் பிரிட்ஜு ஏறி இறங்க போகிறோம். இன்னும் ஒரு 5 to 7 மினிட்ஸில் இறங்கிடுவேன் பஸ் ஸ்டாண்டில். இதாங்க எங்கள் ஊர். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நிம்மதியான ஊர். திருவண்ணாமலை வந்தாலே ஒரு நிம்மதி தான். திருவண்ணாமலை வாசிகளுக்கு தெரியும். திருவண்ணாமலை நகராட்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அங்கே உள்ளே போவோம். திருவண்ணாமலை ரீச் ஆயாச்சு. தம்பிக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி வேறு ஒருத்தர் வராரு, அவரை போய் பிக் பண்ணிக்கோ அப்படின்னு. பட் அவனுக்கு தெரியாது நான் தான் வந்திருக்கேன்னு. ஸோ என்னை பார்த்ததுக்கப்புறம் என்ன ரியாக்ஷன் கொடுக்க போகிறான்னு தெரியல. பார்ப்போம் வாங்க. தம்பிக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில். லக்கேஜ்லாம் இங்கே சைடில் வச்சுருக்கேன். பட் தெரில அவன் எப்போ வருவான்னு. லேட் ஆகும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்குறேன். வேறு வழி இல்லை. வரான் பாருங்க, இவன் தான் என் தொம்பி. क्या बोलन सा खड़ा है पावी अल्लाह क्या मारदा गले मिल रहा क्या रे जागी शाहरुख भाई आया बोला हां क्या शाहरुख भाई नहीं है भाई अरे पावी मैंने तेरे फोन करना नहीं किया कितना ऑफ करो இதான் எங்கள் வீடு. இப்போ தான் நாங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தோம். ஸோ அப்பாவோட ரியாக்ஷன்ஸை பார்ப்போம் வாங்க. மறுபடிக்கா बोला भी नहीं अब्बा. बोला नहीं हो गया आ गया मैं जाना मैं बड़ा बड़ा बोले ना मैं जब जब भी मैं एकदम बड़ा बड़ा आने वाला बड़ा मैं बड़ा बेटा आता मैं चिकन बना कैसा आया அடுத்து மச்சான் ஆனந்தை தான் சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். அவங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி என் அங்கிள் ஒருத்தர் வந்திருக்காரு, அவருக்கு எங்கள் வீடு தெரியாது, ஸோ அவரை கூப்பிட்டு வந்து வீட்டில் விட்டுரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால தான் பார்க்க வந்திருக்கான் அவன். ஸோ இப்போ பார்ப்பேன் அவர் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு. மாமே அட பாவி ரெடி வந்துட்டேன் நான் கூட சரி அங்கிள் தான் நினைச்சு வந்து பார்த்தா இவன் சூப்பர். ஆக்சுவலா நீ ஸ்டோரி போடும்போதே பார்த்தேன் நான். ஆமா நான் சரி ஓகே அவன் வேற எதுக்கும் போட்டிருக்கான் போல அப்படின்னு எல்லாரும் வீடியோ எடுத்தாச்சு. எல்லா வீடியோ எடுத்தாச்சு. ஒரு ஒருத்தரா போய் வெயிட் பண்ணி வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இததான் சொன்னானா சூர்யா சர்ப்ரைஸா அப்படின்னு. நீ வேற சொல்லல அவன் டே எனக்கு சர்ப்ரைஸ்னாலே பிடிக்காதரா சொல்லாதரா வெயிட் பண்றான்னு சொல்லிட்டு இருந்தேன் நான். அடுத்து வந்து என் ஃப்ரெண்டு ஜீவித்னு ஒருத்தன் பெங்களூர்லேருந்து இன்றைக்கி தான் வந்திருக்கான். இன்னும் அவனுக்கு தெரியாது நான் வந்திருக்கேன்னு. ஸோ
ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து அவனை கூப்பிட்ருக்கோம் இந்த மாதிரி டீ கடைக்கு வாடா டீ சாப்பிட்லாம் அப்படின்னு. பட் நான் வந்திருக்கேன்னு அவனுக்கு தெரியாது. வாங்க அவனை சர்ப்ரைஸ் பண்ணலாம். என்னடா எப்படா வந்த? என்னடா ஷாக்கு எப்போ வந்த? எனக்கு தெரியும்டா, நீ அந்த ஃப்ளைட் ஸ்டேட்டஸ் போடும்போதே தெரியும்டா எனக்கு. ஷாக்கா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், குவைத்திலேருந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து யார் யாரை சர்ப்ரைஸ் பண்ணமோ சர்ப்ரைஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நான் எப்போ ரிட்டர்ன் ஆக போகிறேன்னு தெரில. ரிட்டர்ன் ஆக மாட்டேன். மேபி எப்போ போகிறேன்னு எனக்கே தெரியாது. இதுதான் நம்மளோட கடைசி ட்ரிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். சுற்றுறதுக்கு வேணால் மேபி எப்போவாச்சும் போகலாம். ஸோ இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இந்தியாவில் என்னென்ன உங்களுக்கு சுற்றி காமிக்கணும்னு நான் ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன் சரியா வீடியோவில். ஸோ டூ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு மிஸ்டர் வில் அண்ட் மோர். ஸோ இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சிக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய். பாய்.